நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1. ரூம் ரெண்ட் லிமிட். பர் டேக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு ரூம் ரெண்ட் சார்ஜஸ் பே பண்ண போறீங்க, அது உங்க பாலிசியில எவ்வளவு கவர் ஆக போகுது அப்படிங்கறத ரூம் ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் தி பாலிசிஸ்ல 1% ஆஃப் சம் அஷ்யூர்ட்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 5 lakhs பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1% அப்படின்னா 5000 rupees per day ரூம் ரெண்டா இருக்கும். பட் நீங்க உங்க பாலிசி சூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஏசி ரூம் வித் நோ ரூம் ரெண்ட் கேப் அப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஆப்டிமல் சாய்ஸா இருக்கும். நம்பர் 2, கோபே. நீங்க கிளைம் செட்டில்மெண்ட் ஆகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கூட நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் பண்ணி உங்க கிளைமை பே பண்ண போறீங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி நோ கோபே இருக்கிற மாதிரி பாலிசி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். நம்பர் 3, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். நீங்க ரெகுலரா போற ஹாஸ்பிட்டல் அல்லது நீங்க ப்ரிஃபர் பண்ற ஹாஸ்பிட்டல் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இது உங்க கிளைமை சீம்லெஸ் ப்ராசஸ் ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, சப்லிமிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பாலிசிஸ்ல சப்லிமிட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கேட்ராக்டுக்கு 40,000 தான் தருவோம், டெலிவரிக்கு 50,000 தான் தருவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டா மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அதுக்கு தனியாக ஒரு சார்ட்டே இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இவ்வளவுதான் தருவோம் லிஸ்ட் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சப்லிமிட்ஸ் இல்லாத பாலிசி சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.